எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நியூஸு? இன்னைக்கு லோவஸ் குகைன்னு வந்து பேங்காக் பக்கத்தில் பெரிய குகை இருக்கு. வெள்ளம் சூழ்ந்து அந்த குகையில் 5 பேர் வந்து மாட்டிட்டாங்க. 7 பேர் மாட்டிருக்காங்க. அதில் 5 பேர் மீட்டிருக்காங்க. ஒரு வாரம் கழிச்சு அதை பற்றி ஒரு சின்ன நியூஸ் சொல்கிறேன். ஆனால் அந்த குகைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி அரசே அறிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து முதற்கட்ட விசாரணையில் என்ன வந்தாங்கன்னா தங்கம் தேடி போனாங்களாம். அவங்க வந்து அந்த இடம் எங்கே இருக்குன்னா மத்திய லோவாஸ் பகுதி பேங்காக் பக்கத்தில் வெள்ளம் சூழ்ந்த குகை. அதில் வந்து தலைநகர் வியாண்டியாவிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சைசாம்பூன் மாகாணத்தின் அடர்ந்த கரடுமுரடான மலைப்பகுதி. அதில் போய் கடந்த 19ஆம் தேதி இந்த குகைகளில் 7 பேர் போயிருக்காங்க. திடீரென வெள்ளம் சூழ்ந்துருச்சு, உள்ளே மாட்டிக்கிட்டாங்க, வரவே முடியல. அந்த சூழ்நிலையில் பாதுகாப்பு காரணங்களுக்காக போகக்கூடாதுன்னு சொல்லியும் போயிருக்காங்களான்னு கவர்மெண்ட் முழு எப்படியும் அவங்களை மீட்கணுமேங்கிறதுக்காண்டி ரொம்ப பிரயத்தனப்பட்டு ரொம்ப முயற்சி எடுத்து உள்ளே போயிருக்காங்க. அவங்க தலையில் வந்து அந்த விளக்கு வச்சுருந்துருக்காங்க. அதுதான் அவங்களை காட்டி கொடுத்துருக்கு. ஒரு 5 நாளைக்கு மேலே அங்கேயே உள்ளேயே இருந்திருக்காங்க. அதில் போய் அந்த லாவோஸ் தாயில் அந்த கூட்டு மீட்பு குழுவினர் வந்து இந்த மீட்பு பணியை தீவிரமாக ஈடுபட்டு குகைக்குள் சென்ற வீரர்கள் வந்து தண்ணிக்குள்ளே அதில் பாறை இருக்குல்ல, அந்த பாறையில் உட்காந்துருக்காங்க. அவங்கள 5 பேரை மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. அது வந்து பரபரப்பாக அந்த கண்ட்ரிலையும் மக்களும் மத்தியிலையும் ஒரு பிரபலமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய பகுதி, அபாயகமான பகுதி அப்படின்னா அதை நம்ம அதை வந்து முயற்சி எடுக்கக்கூடாது. அதுக்குள்ளே போகவே கூடாது. அந்த மென்டாலிட்டி மூலம் நம்ம எல்லாத்துக்கும் வரணும். தடை செய்யப்பட்ட பகுதின்னா மரியாதை கொடுக்கணும். நமக்கு அனௌன்ஸ் பண்றாங்க, அலாம் பண்றாங்க, அந்த அலாமிங்கே நம்ம வந்து ஒபிலேஜ் பண்ணணும். அதுதான் முக்கியம். நம்ம சேஃப்டிக்கு தானே அது புரியணும் மக்களுக்கு. இது நீங்கள் பேப்பரில் படித்த நியூஸை நம்ம வீடியோக்காண்டி ஃபோனில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை அப்படியே சொல்கிறாங்க. படிக்கிறப்ப அப்பப்போ முக்கியமான நியூஸ் மட்டும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வாக சொல்கிறப்ப மக்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறோம். ஓகேயா? ஓகே, தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.